நம்ம வந்து இன்னைக்கு நட்பு நட்பு இல்லாத மனிதர்களே கிடையாது. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாத்துக்குமே முதன்மையானதாக இருக்குது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட, அண்ணன் தங்கச்சி கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை கூட நம்ம நண்பர்கள் கிட்ட நம்ம எளிதாக சொல்லிடுவோம். நம்மளோட பெரிய பிரச்சனையை கூடாது ரொம்ப ஈஸியாக நண்பர்கள் கிட்ட சொல்லிடுவோம். இப்போ உங்களுக்கு அப்படி எல்லாத்துக்குமே உங்ககிட்ட அப்படி ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப நம்பகமான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ உன்னுடைய நண்பன் ஏதாவது ஒரு தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டான். உதாரணமா அது ஒரு போதை பழக்கமா இருக்கலாம், அல்லது ஏதாவது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்போ டெக்னாலஜிஸ் பயன்படுத்துறதுல அடிமையாகி இருக்கலாம், செல்போனுக்கு அடிமையாகி இருக்கலாம், அல்லது ஆன்லைன் கேம்ஸ் எத்தனையோ இருக்குது, அந்த ஆன்லைன் கேம்ஸுக்கு அவன் அடிமையாகி இருக்கலாம். சப்போஸ் அவன் அப்படியெல்லாம் அடிமை ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு இந்த மாதிரி உன்னுடைய நண்பன், உனக்கு நீ உயிராக நினைக்கக்கூடிய நண்பன் இப்படி அடிமை ஆகிட்டான், உன்னையும் சேர்ந்து அந்த வழிக்கு இழுக்கிறான். அப்படின் போது உனக்கு தெரியுது இது தவறான வழி, நம்ம நண்பன் இந்த வழியில போக கூடாது அப்படின்னு உனக்கு தெரியுது. அப்படி தெரிகிற பட்சத்துல உன்னுடைய நண்பனை நீ எப்படி திருத்துவ? பிளஸ் உன்னுடைய நண்பன் அதுக்கான ஒரு கலந்தாய்வு செய்யலாம். உன்னுடைய நண்பன் நீ எப்படி நினைக்கிற, உன்னுடைய நண்பன் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. இந்த ரெண்டு இருவேறுபட்ட கருத்துக்களை நீ உங்க பார்வையில இருந்து சொல்லுங்க. உங்களுக்கு நண்பனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும், சப்போஸ் அவன் ஏதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டானா அவன் எப்படி நீ அதிலிருந்து வெளியில கொண்டு வருவ? சாரதி சொல்லுங்க. மேபி அட்வைஸ் கொடுக்கலாம் மேம். அப்பயும் அவங்க வந்து அதே பழக்கத்துக்கு அந்த மாதிரி போறாங்கன்னா சொல்லி நம்ம திருத்துங்க. அதுக்கு நம்ம அடிச்சோ அந்த அளவுக்கு ஒன்றும் சின்ன குழந்தைங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நண்பர்கள் எப்படி இருக்கணும்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ அவங்க அந்த மாதிரி இல்லைன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளவே வந்து டவுன் பண்ணிடும். நட்புல ஏதோ ரிலேஷன்ஷிப்லயோ எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்னா நண்பன் இப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் விட நண்பன் கிட்ட நமக்கு என்ன கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கேட்கல. நம்ம நண்பன் எப்படி இருக்கணும், உயர்ந்த குணங்கள் கொண்டவனா இருக்கணுமா, இல்லை சராசரி இருந்தால் போதுமா, அல்லது நம்ம ஏதாவது டவுன் ஆகும்போது நம்மளை என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு வரணுமா, அப்படி நீ எந்த மாதிரி ஒரு நண்பனை இல்லை எப்பவுமே ஒரு சிலர் நினைப்பாங்க குறுகிய மனப்பான்மையில என்னுடைய நண்பனாக இருக்கிறவங்க என்னோட ஒருபடி கீழே இருக்கணும், அப்பதான் அவன் நான் சொல்றதெல்லாம் கேட்பான் அப்படின்னு கூட நினைக்கிற மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய நண்பன் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? மேபி நான் டவுனா இருக்கும்போது நான் மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்லுங்க மேம். அவங்க கிட்ட புரிய வைக்கணும் மேம். அதுக்கப்புறம் வந்து அது என்னென்ன பாதிப்பு இருக்குது, அது அந்த பழத்துக்கு அதுக்கு போனால் என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லணும். அப்பா அவங்க கேட்காம போகணும் மேம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பன்னா நமக்கு வந்து அவங்க உதவி செய்யணும், அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும், அப்படிதான் நம்ம இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நண்பனோட வெற்றி வந்து நம்ம வந்து இறக்கி பேசக்கூடாது. இவன் பாடுறா இப்பெல்லாம் இது ரொம்ப இதெல்லாம் ஈஸியாக நானே தான் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அவன் வந்து ஒரு கெட்ட பழக்கத்துக்கு வந்து உள்ளே வந்து போயிருந்தான்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து அவனை வந்து அட்வைஸ் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதா, இந்த மாதிரிலாம் தப்புடா அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அதையும் மீறி பண்ணிட்டான்னா ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. அதுக்காக நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம அவனை அப்படியே விட்டுறலாமா? இல்லை மேம், விட முடியாது. ஏதாவது ஒரு முயற்சியை எடுக்கணும் மேம். அந்த மாதிரி இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு இந்த மாதிரி அடிமையிட்டாங்கன்னா வந்து கொஞ்ச நாள் பேசாம இருக்கலாம் மேம். அவங்களே புரிஞ்சுப்பாங்க, ஏன் இவன் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறான், நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்னு அவங்க வந்து நினைப்பாங்க. அப்படி அவனை ஃபீல் பண்ண வைக்கலாம். நீங்க சப்போஸ் அதவே நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்கு இப்பதான் நம்ம ஃப்ரெண்ட் இல்லையே, நம்ம மறுபடியும் அதிலேயே போயிடலான்னு போயிட்டாங்க, அவனோட வளர்க்கணும், அது பரிதாபமா போயிடாதா மேம்? அதை அவனுக்கு புரிய வைக்கணும் மேம். கொஞ்ச நேரம் அவனே வருவான் மேம். இந்த மாதிரி ஏன் நம்ம கிட்ட பேசல அப்படின்னு அவனே வரும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். உங்களோட நட்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல அவன் கண்டிப்பா நம்மகிட்ட வருவான். ஒரு நல்ல நண்பர் அப்படிங்கிறவங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு உங்க பார்வையில இல்லை எல்லா கருத்துக்களுமே அற்புதமான கருத்துக்கள் தான். நல்ல நண்பர்கள் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி குணங்களோட இருக்கணும். அடுத்தது நம்ம நண்பன் கெட்ட வழியில போயிட்டா நம்ம அதை அப்படியே விடக்கூடாது. அடுத்த முயற்சி எடுத்து நம்ம என்ன